கங் கணபதியே நம. அனைவருக்கும் வணக்கம். கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இச்சாசக்தியாகிய வள்ளியும் கிரியாசக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் வரும் முருகப் பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம். 16 பேறுகளையும் தன் 12 கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன். கந்த புராணம் 7 உபதேச காண்டம். அதில் 71 சிவசங்கரரின் போர் எழுச்சி. அதன் தொடர்ச்சி. நாராயணரே, இந்த 3 பட்டினங்களிலுமுள்ள அனைவரும் நம் மாயாசக்திக்கு கட்டுப்பட்டு விட்டார்கள். ஆனால் அந்த பட்டினங்கள் ஒவ்வொன்றிலும் முறையே ஒரே ஒருவர் மட்டிலும் நம் மாயைக்கு இன்னும் கட்டுப்படாதவர்களாகவே இருந்து வருகிறார்கள். பரமயோகி, சீலபார், விரக்கத யோகி ஆகிய அந்த 3 பேர்களும் பழுத்த சிவபக்தர்கள். சிவ பூஜை செய்வதையே தங்கள் தொழிலாக கொண்டவர்களும் சிவபெருமானின் திருவருளை பெற்றவர்களுமான அந்த 3 புண்ணிய சீலர்களும் உபமன்யு, பிருகு, ததீசி, அகஸ்தியர் முதலான தவ சீலர்களைக் காட்டிலும் தலைச்சிறந்த பெருமை பெற்றவர்கள். தாமரை தண்டின் நூலினால் யானையை எவ்வாறு கட்ட முடியாதோ அதுபோலவே நமது மாயையினாலும் அவர்களை கட்டுப்படுத்தவே முடியாது என்று நாரதர் கூறினார். திருமால் அந்த அசுர சிரேஷ்டர்களுக்கு தம் மனதினால் அஞ்சலி செய்துவிட்டு அங்குள்ள மற்ற அசுரர்களை நோக்கி, அசுரர்களே, என்னுடைய பிரியத்திற்குகந்த சிஷ்யர்களும் சகல போகங்களையும் அடைய ஆசை கொண்டிருப்பவர்களும் ஆகிய நீங்கள் அனைவரும் என்னுடைய கட்டளையின்படி அந்த 3 சிவபக்தர்களோடும் பேசவே கூடாது என்று கூறினார். பிறகு அவர் தம் மாயையினால் தமக்கு பதிலாக அந்த இடத்தில் வேறொரு புத்தனை இருக்கச் செய்துவிட்டு நாரதரையும் தம்மோடு அழைத்து கொண்டு அந்த முப்புறத்திலிருந்து புறப்பட்டார். அப்போது அவர் கைலாச மலையின் மீது ஏற முற்பட்ட போது அவரால் அதன் மீது ஏற முடியவில்லை. பாவம் செய்தவர்களினால் நெருங்கவே முடியாத அந்த மலையின் மீது பாபத்தை செய்தவரான அவரால் ஓர் அடிகூட ஏறி செல்லவே முடியவில்லை. அதை கண்ட மகாவிஷ்ணு, சிறந்த சிவபக்தர்களான இந்த அசுரர்கள் அனைவரையும் தேவகாரிய நிமித்தமாக விபூதி, ருத்ராட்சம், சிவபூஜை முதலானவற்றை விட்டுவிடும்படியாக நாம் செய்துவிட்டோமல்லவா, அதன் காரணமாகத்தான் நமக்கு இத்தகைய பெரிய சாபம் ஏற்பட்டு விட்டது. அப்படியென்றால் கைலாசத்தை பற்றி பாபம் செய்தவர்கள் நினைத்து பார்க்கக்கூட அருகதையற்றவர்கள் என்று எண்ணி தாம் செய்திருக்கும் அந்த பாபத்திலிருந்து விடுபடுவதற்காக பிறை சூடிய பெம்மானை குறித்து தியானம் செய்து கடுமையான தவத்தையும் மேற்கொண்டார். அவரோடு சேர்ந்து நாரதரும் தீவிரமான தவத்தில் ஈடுபட்டார். அவர்களுடைய பக்திக்கு மெச்சிய பரமேஸ்வரரும் அவர்கள் முன்னிலையில் தோன்றி, சிறந்த சிவபக்தர்களான அசுர குலத்தினரை நீங்கள் இருவருமாக சேர்ந்து கொண்டு தேவகாரிய நிமித்தமாக சிறிதும் கூசாமல் சைவ நெறிகளை கைவிட்டு விடும்படியாக செய்துவிட்டீர்கள். அந்த பாப காரியத்தின் விளைவாகத்தான் உங்களால் கைலாச மலை மீது ஏற முடியாமல் போய்விட்டது. இருந்தாலும் நீங்கள் இருவரும் மானசசருக்கு சென்று அங்குள்ள தேவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவ காரியங்களை செய்து வாருங்கள் என்று கூறிவிட்டு மறைந்தார். அதன்படியே நாரணரும் நாரதரும் மானச சரசுக்கு சென்று அங்குள்ள தேவர்களிடம், அமரர்களே, அசுர குலத்தினர் எங்களுடைய மாயா சக்திக்கு கட்டுப்பட்டு சைவ சமய நெறிகளையெல்லாம் அறவே கைவிட்டு விட்டார்கள். நமது அதிர்ஷ்டத்தின் பலனாக மயனும் சுக்கிராச்சாரியாரும் ஒருவரோடொருவர் சண்டை போட்டுக்கொண்டு சாபம் தீருவதற்காக ஈஸ்வரனை குறித்து
தவம் புரிவதற்காக இமயமலையை நோக்கி சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் இருவரும் திரிபுரத்திலிருந்து புறப்பட்டு சென்றதால்தான் அங்குள்ள அசுரர்கள் அனைவரும் நமது மாயைக்கு கட்டுப்பட்டு திசை மாறி விட்டார்கள். ஆகையால் நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்து என்றும் நித்தியமானவரான சிவசங்கரரை வணங்கி பூஜித்து அவருடைய அருளை பெற முயற்சி செய்து பார்ப்போம் என்று கூறினார்கள். அதன் பிறகு திருமால் அந்த மானச சரசின் தண்ணீரில் மூழ்கினார். நீரினுள் இருந்தபடியே அவர் ஸ்ரீ ருத்ர மந்திரங்களை இடைவிடாமல் ஜபம் செய்தார். பிரம்மா முதலான தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவை சூழ்ந்து கொண்டு கைகளையும் உயிரே தூக்கி கொண்டு தண்ணீரின் மத்தியில் இருந்த வண்ணம் கடுமையான தவம் புரிந்தார்கள். அவர்களுடைய பக்திக்கு மெச்சிய பரமசிவனும் தம் தேவியோடும் கணாதிபர்களோடும் அவர்களின் முன்னிலையில் தரிசனமளித்து, தேவ சிரேஷ்டர்களே, நீங்கள் அனைவரும் இந்திரியங்களை வென்று கடுமையான தவத்தையும் மேற்கொண்டு என் உள்ளத்தை சந்தோஷத்தில் ஆழ்த்திவிட்டீர்கள். இனி நீங்கள் விரைவாக பாசுபதம் என்னும் விரதத்தை அனுஷ்டிங்கள். பாசுபத விரதம் என்பது விரஜாஹோம முறைப்படி விபூதி உண்டாக்கி அவற்றை பூசிக்கொண்டு சிவ பூஜையை செய்வதாகும். இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுடைய மனோ விருப்பங்கள் எல்லாம் அதி விரைவில் பூர்த்தியடைந்து விடும் என்று கூறி அருளினார். அப்போது அவருடைய மடியின் மீது உட்கார்ந்திருந்த ஆறுமுகப் பெருமான் நாட்டியமாடினார். அதை கண்ட உலக அன்னையாகிய பார்வதி தேவி தன் நாயகரை ஒரு நீலோத்பல புஷ்பத்தினால் மெல்ல கையில் தட்டி, நாதரே, நமது குமரன் நடனமாடுவதை பாருங்கள் என்று ஒரு புன் சிரிப்புடன் கூறினாள். உடனே உமாநாதர் அந்த குமரக் கடவுளை தம் மார்போடு தூக்கி சேர்த்து அணைத்து கொண்டு, என் அருமை புத்திரனே, இப்போது நீ நாட்டியம் ஆடு என்று கூறினார். உடனே விளையாட்டு பிள்ளையான கந்தபிரான் தன் தந்தையின் மார்பில் இருந்த வண்ணமே ஆனந்த கூத்தாடினார். அப்போது அவரோடு சேர்ந்து உலகங்கள் அனைத்துமே நர்த்தனமாடத் தொடங்கின. விஷ்ணு, பிரம்மா முதலான தேவர்களும் ஆனந்த பரவசத்தில் லயித்தவர்களாக கூத்தாடலானார்கள். அதன் பிறகு ஈசனும் ஈஸ்வரியும் தம் அருமை மைந்தனை கட்டித் தழுவி முத்தமிட்டு விட்டு மார்போடு சேர்த்து அணைத்தபடியே அங்கிருந்து மறைந்தார்கள். அப்போது பிரம்மா, விஷ்ணு முதலான தேவர்கள் அனைவரும் மிகுந்த மன வருத்தத்தோடு சிவபிரானை நாம் கண்கூடாக தரிசித்த பிறகும் நமக்கு நம்முடைய காரியம் நிறைவேறவே இல்லை. இதிலிருந்து பார்த்தால் நம்மை விட அந்த அசுரர்கள்தான் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள். ஆகையால் நாம் அனைவரும் அப்பெருமானின் உத்தரவுப்படி பாசுபத விரதத்தை அனுஷ்டிப்போம் என்று தங்களுக்குள் ஒருவருக்கொருவர் கூறிக்கொண்டார்கள். பிறகு அவர்கள் அனைவரும் மிகுந்த பக்தி சிரத்தையோடு விரஜா ஹோமம் செய்யப்பட்ட விபூதியினால் தங்களுடைய திருமேனிகளை அழகுற அலங்கரித்து கொண்டு சிவபூஜை செய்து மகா பரிசுத்தமான பாசுபத விரதத்தை கடைபிடித்தார்கள். அவர்களுடைய விரத அனுஷ்டானத்தை கண்டு அகமிக மகிழ்ந்த ஆண்டவன் தம் கணாதிபரான நந்திகேஸ்வரரை நோக்கி, நந்தி தேவனே, முப்புறங்களையும் அழிப்பதற்கு வேண்டிய ஆயுதங்கள் ஒன்றுமில்லாதபடியால் நீ இப்போதே தேவர்களிடத்தில் சென்று ரதம், பானம், வில் முதலானவற்றையும் மேலும் யுத்தத்திற்கு வேண்டிய சகல விதமான பொருட்களையும் தயார் செய்து வைக்கும்படி சொல்லிவிட்டு வாரும் என்று கூறினார். நந்தி தேவர்களும் தேவர்களிடம் விரைந்து சென்று அவர் சொல்லி அனுப்பிய விஷயங்களை அவர்களிடம் சொல்லிவிட்டு தம் இருப்பிடத்திற்கு திரும்பி வந்தார். எண்ணிய பொருளை அருளச் செய்யும் கந்த புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர், கேட்போர், நினைப்போர் யாவரும் பசு, பத்தினி, உறவினர், புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து
இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வையும் வாழ்ந்து இறுதியில் பரமானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர். வேலும் மயிலும் சேவலும் துணை. கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் கிளிக் செய்யுங்க. இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் மற்றும் புராணங்களை கேட்க விரும்புபவர்களுக்கும் ஷேர் செய்யுங்க. பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. நாளையும் வருவான் நமது வடிவேலன்.